அனைவருக்கும் வணக்கம். நாளை மறுநாள் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மொத்த வாக்காளர்களாக 5,67,00,000 பேர் உள்ளனர். இத்தேர்தலில் டிஎம்கே தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, ஏடிஎம்கே தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் என மும்முனை போட்டி நிலவுகிறது. தேர்தலில் வாக்களிக்கும் முன் கடந்த ஏப்ரல் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை பார்த்துவிட்டு குழப்பமின்றி வாக்களியுங்கள். கடந்த தேர்தலில் 6,29,00,000 மொத்த வாக்காளர்களில் 4,62,00,000 பேர் வாக்களித்தனர். மொத்த வாக்குப்பதிவு 73.63% அதிக வாக்குப்பதிவு கரூர் மாவட்டத்திலும் குறைந்த வாக்குப்பதிவு சென்னை மாவட்டத்திலும் பதிவாகின. இத்தேர்தலில் திமுக கூட்டணி 45% வாக்குகளை பெற்று 159 தொகுதிகளை வென்றனர். அதாவது 2,10,00,000 பேர் வாக்களித்து திமுக கூட்டணியை ஆளும் கட்சியாக மாற்றினர். அதிமுக கூட்டணி 39% வாக்குகள் பெற்று 75 இடங்களை வென்றனர். அதாவது 1,84,00,000 பேர் வாக்களித்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை வழங்கினர். மாவட்ட வாரியங்களா பார்க்கும்போது ஏடிஎம்கே கூட்டணி 5 மாவட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தின. இதில் கோயம்புத்தூர், தர்மபுரி மாவட்டங்களை முழுமையாக கைப்பற்றின. மதுரையில் உள்ள 10 டிஎம்கே, ஏடிஎம்கே 5 இடங்கள் என சரிசமமாக கைப்பற்றினர். மீதியுள்ள மாவட்டங்களில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றனர். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம் என 9 மாவட்டங்களை முழுமையாக கைப்பற்றியது. இதன் மூலம் ஏடிஎம்கே கூட்டணி கொங்கு மாவட்டங்களிலும், டிஎம்கே கூட்டணி தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடக்கு மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளிலும் தனது ஆதிக்கத்தை காட்டினர் என்பது தெரியவருகிறது. இந்த தேர்தல் முடிவு 2026இல் பிரதிபலிக்குமா அல்லது கடுமையான மும்முனை போட்டி நிகழுமா என தங்கள் கருத்துக்களை கூறுங்கள். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன் டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே.